ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்கர நிலையிலே ரிஷபராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தனுசு ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை சனி பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை ஏற்படலாம். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வதே மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று செய்வது மிகவும் சிறப்பு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்களை வாங்குவீர்கள். உங்களுடைய நிதி நிலைமை மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இம்மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. சுகஸ்தானத்திலே ராசிநாதன் இம்மாதம் 16ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் லாபஸ்தானாதிபதியும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சனியினுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் தாயாருக்கு அவ்வப்போது உடலிலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தாயார் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சனியுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். வருவாயை கூடுதலாக காண முடியும். புத்திரஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணம் செய்கிறார். புத்திரஸ்தானத்திற்கு இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் பயணம் செய்வதாலும்
புத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்கள் இரட்டிப்பான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திற்கு இம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் பயணம் செய்வதாலும் குருவினுடைய பார்வை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதாலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதாலும் கடன் நோய் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்த எளிய முறையில் கடன் கிடைக்கும். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். களத்திர ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். உங்களுக்கு தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் திருமணம் உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையில் வம்பு வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். தந்தையாருடன் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடன் நீங்கள் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்காக முன்கூட்டியே பணத்தை கட்டுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயார் மற்றும் தந்தைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும். தாயார் மற்றும் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இம்மாதம் சூரிய பகவான் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் சிலருக்கு வயிறு, இருதயம் மற்றும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.